Hello students, இன்னைக்கு क्वेश्चन ஆஃப் தி டேல ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்ற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற சாப்டர்ல இருந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து क्वेश्चन ரீட் பண்ணிடலாம். இந்த क्वेश्चन ரீட் பண்ணிட்டு நமக்கு இந்த क्वेश्चनல இருந்து என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்ற பேசிக்கான டாபிக்ல இருந்து அந்த டாபிக்கை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चனுக்கு வந்துடலாம். சோ ரைட் தி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகே, சோ நம்ம பாத்துறலாம். அண்ட் கம்ப்யூட் தி heat generator while transferring 96,000 coulombs of charges in 2 hours through the potential difference of 40 voltage. So இத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் அப்படின்றனா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹீட்டிங் எஃபெக்ட். சரி ரைட், இப்போ நான் சொல்றதை வந்து எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. நம்ம நிறைய நேரம் போன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட போன் வந்து ரொம்ப சூடா இருக்கும், ஹாட் ஆயிரும், கரெக்டுங்களா, ஹீட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல இல்லையா. சோ அது எதனால ஆகுது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா, இதுவும் இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்றது நமக்கு இந்த ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நம்மளோட போன் வந்து எதுக்கு ஹீட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்ல, நம்ம ஒரு வயர்ல ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அந்த நமக்கு வந்து அதுல எலக்ட்ரிசிட்டி நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வயரை நம்ம டச் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹீட் ஜெனரேட்டர் ஆகுறத பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு அப்ளையன்ஸ் ஆனாலும், எந்த ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ், நம்ம பல்பு, ஃபேன் எதா இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அதை வந்து ஒர்க் பண்ண வச்சதுக்கு அப்புறமும் நம்ம அதை தொட்டு பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகுறத, ஒரு ஹீட் டிசிபேட் ஆனதை நம்மளால உணர முடியும். சோ இது எதனால இது நடக்குது அப்படின்றதுக்கான ரீசன், ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்து கொஞ்சம் மைக்ரோ ஸ்கேல் லெவலுக்கு போயிடணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கரண்ட் அப்படின்றது என்னன்னா மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். கரண்ட் அப்படின்றது மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். சரி, ஒரு சர்க்கியூட்ல ஒரு கண்டக்டர்ல நமக்கு வந்து ஒரு சார்ஜ் நமக்கு மூவ் ஆகும்போது ரொம்ப ஃப்ரீயாலாம் அது மூவ் ஆகாது, கரெக்டுங்களா. அது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடால ரொம்ப ஃப்ரீயெல்லாம் மூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த கண்டக்டர்ல நமக்கு வந்து ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இல்ல, நமக்கு நிறைய சார்ஜஸ் இருக்கு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதனாலதான் அந்த கண்டக்டர்ஸ் சொல்றோம். அப்போ ஒரு சார்ஜ் வந்து இந்த சைடு மூவ் ஆகணும்னா இது ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. இது பக்கத்துல இருக்கக்கூடிய மல்டிபிள் சார்ஜஸ் வந்து இடிச்சிட்டு ஒரு ரேண்டமான கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது மூவ் ஆகும். அப்ப அந்த ஒரு கொலிஷன்லயும் கண்டிப்பா அது வந்து ஒரு எனர்ஜியை வந்து அதை டிசிபேட் பண்ணும், கரெக்ட் தானே. ஏன்னா ஒரு கொலிஷன்லயும் நமக்கு வந்து இன்கேஸ் நமக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சார்ஜ் வந்து இன்னொரு சார்ஜ் வந்து கொலிட் ஆகும் பொழுது இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல நமக்கு வந்து ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும். அண்ட் அகைன் இங்க இடிச்சிட்டு மறுபடியும் இங்க வருமா, இங்க வந்து இன்னொரு எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் நமக்கு ஒரு இடி இடிச்சிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு போகும். ஏன், ஓவராலா இந்த சார்ஜ் வந்து நமக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆக போகுது. ஏன்னா கரண்ட் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுதுன்றத வச்சுக்கலாம். அப்போ இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு சார்ஜ் வந்து எண்டு ஏல இருந்து எண்டு பிக்கு வரது வரைக்கும் இடையில வந்து மல்டிபிள் சார்ஜஸ் வந்து அது கோத்ரூ பண்ணும். ஒரு சார்ஜ் கூடிய ஒரு கொலிஷன் அது டேக் ஓவர் பண்ணும். சோ அந்த ஒரு கொலிஷன்லயுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அங்க லாஸ் ஆகும். சோ அந்த எனர்ஜி வந்து என்ன எனர்ஜின்னு சொல்ல போறோம்னா ஒரு ஹீட் எனர்ஜி அது வந்து லாஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை தான் நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஹீட்டா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சரிங்களா, சோ இதான் இது யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா இந்த மனுஷன் தான், ஜூல் அப்படின்ற ஒரு மனுஷன் தான் என்னது இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலாக்கு வரலாம். ஜென்ரலா நமக்கு வந்து ஒரு பவர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். பவர் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு டைம். பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு பல்ப் இருக்கு. ஸோ இந்த பல்ப் நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம் நமக்கு இதை வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். கண்டிப்பா இதுல வந்து ஒரு பவர் வந்து இதுல கண்டிப்பா இந்த ஒரு ஹீட் நமக்கு டிசிபேட் ஆகும். இப்போ இந்த பவர் அப்படின்றத நம்ம எப்படி கூட சொல்லலாம்னா ஹீட் பெர் யூனிட் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் ஹீட் வந்து அது டிசிபேட் இருக்கு அப்படின்றத நம்ம பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பவர் அப்படின்றத நம்ம ஹீட் டிசிபேட்டட் பெர் யூனிட் டைம் டேக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தட் வில் பி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஹீட் தான் தேவை. இந்த பல்ப்ல எவ்வளவு ஹீட் வந்து டிசிபேட் ஆயிருக்கும் அப்படின்றத நமக்கு தேவை. அப்போ இந்த ஹீட் அப்படின்றத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்னா வோல்டேஜ் இன்டு கரண்ட் இன்டு டீன்னு எழுதிக்கலாம். இந்த சர்க்கியூட்ல வந்து ஒருவேளை நமக்கு கரண்ட் ஐ அப்படின்றது ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது இந்த பல்ப்ல இன்கேஸ் நமக்கு வந்து வோல்டேஜ் வி அப்படின்ற ஒரு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இங்க கிடைக்கும். வோல்டேஜ் ட்ராப் இங்க பல்ப் வந்து கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளவு நேரம் இந்த பல்ப் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளவு ஹீட் ஜெனரேட் ஆகுன்றத நம்மளால எவ்வளவு ஹீட் அதில் டிசிபேட் ஆயிருக்குன்றத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஆக்சுவலா இதுதான் நமக்கு வந்து ஜூல்ஸ் லா. ஆனா இந்த லால இருந்து நம்ம ஒரு நிறைய முடிவுக்கு வரலாம். என்னன்னு பாருங்க, ஆக்சுவலி இந்த லாக்கு முன்னாடி நமக்கு வந்து தலைவர் இன்னொருத்தர் இருக்காரு. யாரு? ஓம்ஸ்லான்னு சொல்லிட்டு நம்ம ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்து அவர் இன்னொரு விஷயத்த சொல்லி வச்சிருக்காரு. என்னன்னு V is equal to IR அப்படின்ற ஒரு ரிலேஷன் சொல்லி வச்சிருக்காரு. அந்த வோல்டேஜ் will be equal to current times the resistance.
இப்போ இதுல இருந்து இந்த ஃபார்முலாவை உள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு விதமான வேரியன்ட் கிடைக்கும். இதே சேம் ஃபார்முலால இருந்து v is equal to h is equal to v into i into t அப்படின்ற ஃபார்முலால இருந்து நமக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் நமக்கு கிடைக்கும். என்ன வேரியன்ட் பாத்தீங்கன்னா, இன்கேஸ் v is equal to ir அப்படின்னு பார்த்தோம்னா, v is equal to ir போட்டோம்னா h is equal to i square rt ன்னு எழுதிக்கலாமா? ஒன்னு. இதே வந்து ஒருவேளை இல்ல i is equal to v by r அப்படின்றது உண்மையா இருந்துச்சுன்னா, இப்ப இதேவே நம்ம i is equal to v by r அப்படின்றது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதினோம்னா, இந்த i இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடலாம், h is equal to v square divided by r into t ன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து v is equal to ir போட போறோம். சோ i square rt ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து v இருக்க இடத்துல i இருக்க வேண்டிய இடத்துல v divided by r போட போறோம். சோ தட் v இங்க நமக்கு v divided by r v square divided by r into t ன்னு கிடைக்கும். இப்போ ஆக்சுவலா நமக்கு ஹீட் டிசிபேஷனுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா 3. இதுல 3ல எது ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலானா, மூணுமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா ஜூல்ஸ் வந்து ஒரு ஃபார்முலால வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணிருப்பாரு இல்லையா, அது எந்த ஃபார்முலாவா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான். ஓகே, which means h is equal to i square rt. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தது வந்து இந்த ஓம்ஸ் லா படி எடுத்துட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஆனா அவர் அப்படி இல்லாம பை எக்ஸ்பெரிமெண்டலா அவர் வந்து ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்தது வந்து இந்த ரிலேஷன்ல அவர் லேண்ட் ஆனாரு. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா, இந்த இதுல இருந்து கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஆமா ஜூல்ஸ் சொன்னது வந்து உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ ஆக்சுவலா நம்மளோட ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் அப்படின்றத பார்க்கும்போது h is equal to i square rt அப்படின்ற ஃபார்முலா தான் நமக்கு வந்து அவர் சொன்னபடி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு. மோர் ஓவர் இதை தான் என்ன சொல்ல போறோம்னா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் கூட சொல்ல போறோம். இது நமக்கு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொல்ல போறோம். சோ இன் கேஸ் உங்களோட எக்ஸாம்ஸ்ல வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதை டிஃபைன் பண்ணுங்க, அதோட ஃபார்முலா எழுதுங்கன்னா, நம்ம எந்த ஃபார்முலாவை கொண்டு போனோம்னா, அவுட் ஆஃப் திஸ் 3 ஃபார்முலாஸ் நம்ம எந்த ஃபார்முலாஸை ஃபோக்கஸ் பண்ணணும், i ஸ்கொயர் rt அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் ஷீட்ல நம்ம பிரசன்ட் பண்ணணும். ஓகே, சோ ரைட். சோ i அப்படின்றது தெரியும் தானே, i அப்படின்றது கரண்ட், r அப்படின்றது நமக்கு ரெசிஸ்டன்ஸ், t அப்படின்றது நம்ம எவ்வளவு நேரம் நம்ம அதை ஒர்க் பண்ண வைக்கிறோம். சோ டைம் டேக்கன் இது எல்லாமே. ஓகே, டைம் டேக்கன். அண்ட் v அப்படின்றது நமக்கு வோல்டேஜ், இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் தானே, இது நமக்கு கரண்ட், i வந்து கரண்ட். ரைட், இப்போ நமக்கு क्वेश्चनக்குள்ள போயிடலாம். சோ ரைட், வாட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் ஃபார் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்? இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். என்னது, h is equal to i square rt. அப்ப இன்னும் ரெண்டு ஃபார்முலா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அதுவும் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் தான். பட் ஜூல்ஸ் வந்து அவரு சொந்த செலவுல அவரோட ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு முடிவுக்கு வந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான். சரிங்களா? சோ லேட்டர் நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு, இந்த ஓம்ஸ் லா வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். சோ இது வந்து சோர்ஸ் ஃபார்முலா. அதுல இருந்து இன் கேஸ் நம்ம ஓம்ஸ் லா அப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. அப்ப இதே தான் நமக்கு ஜூல்னு சொல்லியிருக்காரு, அப்ப அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட தியரி, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம பேக் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ ஆக்சுவலா ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது h is equal to i square rt அப்படின்றத நமக்கு உண்மையான ஃபார்முலாவா இருக்கு. சோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन பாருங்க. கம்ப்யூட் த ஹீட் ஜெனரேட்டர் while transferring 96,000 coulomb of charges in 2 hours through potential difference 40 voltage. இப்போ நமக்கு சார்ஜ் கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜ் is equal to 96,000 coulomb இருக்கு. சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க 40 வோல்டேஜ். ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம படிச்ச ஃபார்முலால கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, டைம் இருக்கு, வோல்டேஜ் கூட இருக்கு. ஆனா சார்ஜை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லலையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இப்ப நமக்கு கொடுத்திருக்க ஃபார்முலால இருந்து நம்ம சார்ஜை பேஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண போறோம். எப்படி பாருங்க, h is equal to i square rt. h is equal to i square rt. i அப்படின்றது என்னது, கரண்ட். இந்த கரண்ட்டை எப்படி கூட எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் இஸ் நதிங் பட் q divided by t ன்னு எழுதிக்கலாமா? கரண்ட் இஸ் நதிங் பட் q divided by t. அதாவது ஒரு யூனிட் ஏரியால எவ்வளவு நேரம் ஒரு யூனிட் ஏரியால ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளவு தூரம் எத்தனை சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத நமக்கு கரண்ட் சொல்லியிருந்தோம். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தானே, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தானே நமக்கு கரண்ட் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த i ஸ்கொயருக்கு பதிலா நம்ம q ஸ்கொயர் டிவைட் பை t ஸ்கொயர் கூட நம்ம எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப என்ன எழுதிக்கலாம், h is equal to q ஸ்கொயர் டிவைட் பை t ஸ்கொயர் கூட நம்ம எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் r, இந்த r-க்கு பதிலா ஆக்சுவலா நமக்கு வந்து ஃப்ரம் ஓம்ஸ்ல என்ன தெரியும்னா, v is equal to ir, r is equal to v by i from Ohm's law. கரெக்ட்டா? அப்ப இதுக்கு பதிலா நம்ம r க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, r is equal to v divided by i ன்னு எழுதிக்கலாம் into as usual t. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இங்க கூட ஒரு i இருக்கு, நம்ம கிட்ட i கரண்ட்டை பேஸ் பண்ணி எந்த ஒரு டேட்டாவுமே இல்ல. அதனால இந்த கரண்ட்டை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் கூலம்ஸ் நம்ம எழுத போறோம். அப்போ லிசன், இப்போ என்ன எழுதிக்கலாம், இந்த q ஸ்கொயர் டிவைட் பை t ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு
இந்த v அப்படியே வச்சுக்கிட்டு இந்த i மட்டும் நம்ம கொஞ்சம் மாத்தி எழுத போறோம். எப்படி பாருங்க, see i is equal to q divided by t. இங்க நேரத்துல q divided by t ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் நம்ம என்ன செய்யலாம், நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் பாருங்க, இன்டூ டி எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்ல ஒரு டி இருக்கு. இப்போ நம்ம கரண்ட் நம்ம q டிவைட் பை டி, அந்த டி நம்ம மேல கொண்டு போயிட்டோம்னா டி டிவைட் பை q வரும். இப்போ நம்ம சிமிலர் டெர்ம்ஸ் ஃபுல்லா கேன்சல் பண்ணிடலாம். q t ஸ்கொயர் அவ்வளவுதான். இப்போ பாருங்க, h will be equal to q into v, சார்ஜ் into வோல்டேஜ். சார்ஜ் இருக்கா? இருக்கு. வோல்டேஜ் இருக்கா? இருக்கு. அப்ப லேட்டா டக்குனு என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்ப 96,000 into வோல்டேஜ் நமக்கு 40 வோல்டேஜ். சோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will be getting 4 zeros and 6 4s are 24 2, so 9 4s are 36 38. okay, or else 1 2 3 4 5 6 3.84 into மெகா ஜூல் எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? இந்த மெகா அப்படின்றது என்னன்னா 10 to the power of 6 ன்னு அர்த்தம். 10 to the power of plus 6 ன்னு அர்த்தம். அப்போ இதுதான் நம்மளோட ஆக்சுவலான ஆன்சர். So the heat dissipated will be equal to, okay, so dissipated already generated ன்னு சொல்லலாம். The heat generated will be equal to 3.84 into 10 to the power of 6 ஜூல் சொல்லலாம். இந்த 10 to the power of 6 அப்படின்றத நம்ம மெகா ஜூல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு இப்போ நம்ம இந்த ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஒரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நோட்டிபிகேஷனோட இந்த செஷன், இந்த சின்ன வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களோட சிப்ளிங்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல ஃபாஸ்ட் ட்ராக், தளபதி அண்ட் வெற்றி இந்த 3 பேட்சுமே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ ஆன்கோயிங் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா 8129000700 இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னா மென்டர்ஸ் வந்து அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்றது 2026ல நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்சா இருக்கும். அண்ட் தளபதி பேட்ச் 12th படிக்கிற பசங்களுக்கு நீட் ப்ரிப்பரேஷன் கொடுக்கறதுக்கு உண்டான பேட்ச். அண்ட் வெற்றி பேட்ச் அப்படின்றது ரிப்பீட்டர்ஸ்க்கு உண்டான பேட்ச். ஸோ இதை பத்தி உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நான் சொன்ன நம்பரை வந்து நீங்க கால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தா நம்பர் இருக்கும். அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸ் வந்து கையில கிடைச்சிரும். அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.